தமிழ்நாட்டிற்கு மக்களாட்சியாக இருந்தாலும், மாநில சுயாட்சியாக இருந்தாலும், மொழியாக இருந்தாலும், இனமாக இருந்தாலும், மாநில உரிமையாக இருந்தாலும், எந்த விதத்திலே அதற்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் இந்தியாவிலிருந்தே வரக்கூடிய முதல் குரல் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரலாகத்தான் இருக்கும் என்பதை நிரூபிக்கும் வகையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் பாஜகவின் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருந்த KAM முகமது அபுபக்கர் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். எப்பொழுதுமே பாஜக அரசு ஒரு நிதிநிலை அறிக்கையை அறிவிக்கிறது என்று சொன்னால் அந்த அறிக்கை ஏழையாக மட்டும்தான் இருப்பார்கள், பணக்காரர் மட்டுமாகத்தான் இருப்பார்கள். அந்த வகையிலே தான் கடந்த நிதிநிலை அறிக்கையெல்லாம் நிரூபித்து கொண்டிருந்த காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே அவர்களை இன்னும் தமிழ்நாட்டிலே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ்நாடு வரி பகிர்விலும் சரி, எல்லாவித முன்னேற்றத்திலும் சரி, முன்னோடி மாநிலமாக முன்னிலையோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் நாம் நம்முடைய உரிமையை கேட்கிறோம். நம் தலைவர் அவர்களும் நம்முடைய உரிமையை கேட்கிறார்கள். அந்த உரிமையை தரும் ஒரு வகையில் நம்ம உரிமைக்கு வேண்டிய அந்த நிதியை தருகின்ற வகையிலே நம்முடைய போராட்டம் தொடரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிற்கு மக்களாட்சியாக இருந்தாலும், மாநில சுயாட்சியாக இருந்தாலும், மொழியாக இருந்தாலும், இனமாக இருந்தாலும், மாநில உரிமையாக இருந்தாலும், எந்த விதத்திலே அதற்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் இந்தியாவிலிருந்தே வரக்கூடிய முதல் குரல் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரலாகத்தான் இருக்கும் என்பதை நிரூபிக்கும் வகையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் பாஜகவின் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருந்த KAM முகமது அபுபக்கர் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். எப்பொழுதுமே பாஜக அரசு ஒரு நிதிநிலை அறிக்கையை அறிவிக்கிறது என்று சொன்னால் அந்த அறிக்கை ஏழையாக மட்டும்தான் இருப்பார்கள், பணக்காரர் மட்டுமாகத்தான் இருப்பார்கள். அந்த வகையிலே தான் கடந்த நிதிநிலை அறிக்கையெல்லாம் நிரூபித்து கொண்டிருந்த காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே அவர்களை இன்னும் தமிழ்நாட்டிலே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ்நாடு வரி பகிர்விலும் சரி, எல்லாவித முன்னேற்றத்திலும் சரி, முன்னோடி மாநிலமாக முன்னிலையோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் நாம் நம்முடைய உரிமையை கேட்கிறோம். நம் தலைவர் அவர்களும் நம்முடைய உரிமையை கேட்கிறார்கள். அந்த உரிமையை தரும் ஒரு வகையில் நம்ம உரிமைக்கு வேண்டிய அந்த நிதியை தருகின்ற வகையிலே நம்முடைய போராட்டம் தொடரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.